செல்லக்குட்டிகளா, நான் உங்கள் சாந்தி சரவணத்தை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பட்டாம்பூச்சி தேவதை சிறுவர் கதைகளில் இருந்து கனிக்குள் ராஜா மாமா இதில் பாராசுட்டில் பறக்க ஆசைன்ற கதையை தான் கேட்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? அது ஒரு பச்சை பசேலான காடு. அந்த காட்டில் மூங்கில் புதர் ஒன்று இருந்துச்சா. அந்த மூங்கில் புதருக்கு பக்கத்தில் யானைகள் கூட்டமாக தங்கி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு அழகிய ஒரு யானைக்குட்டி ஒரு யானைக்கு பிறக்குது. கூட்டமே மகிழ்ச்சியில் தும்பிக்கையை தூக்கி ஆன் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. நாமெல்லாம் சந்தோஷத்தை கை கொடுத்து ஷேக்கன் கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்து போல் அது மாதிரி தும்பிக்கையை கட்டி பிடிச்சி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. அந்த பிறந்த குட்டி இருக்குல்ல, எழுது டபக்குன்னு விழுது, எழுந்துருது டபக்குன்னு விழுது, இப்படியே விழுந்து விழுந்து அது பண்ணுற அட்டகாசத்தை பார்த்து எல்லா யானைக்கும் ஒரு பயங்கர வேடிக்கையாகவும் சிரிப்புமா இருக்குது. யானைக்குட்டிக்கு பிறந்து 10 நாள் ஆன அப்புறமா நல்லா அழகாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிச்சு, காட்டில் சுற்றி 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 வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி சுற்றி வரும்போது ஒரு நெறிஞ்சு முள்ளு சொதக்குன்னு காலில் குத்திடுச்சு. யானைக்குட்டிக்கு வலி அதிகமாக ஆயிடுச்சு. அதனால துடிச்சது, யாராவது உதவி செய்யுங்களே அப்படின்னு கத்துறது. அந்த குட்டி யானையை அலற சத்தை கேட்டு ஒரு அழகான குட்டி மயில் அதனோட பொந்துல டபக்குன்னு எட்டி பார்க்குது. அடிடா, யானைக்குட்டிக்கு முள்ளு குத்தி சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த பிஞ்சு விரலால் அந்த முள்ளை எடுத்துட்டு ஒரு பச்சலை எடுத்து அதில் மேலெல்லாம் அந்த காலை அடிப்பட்ட இடத்துல போட்டுட்டு, யானைக்குட்டியே இனி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு பெரிய டாக்டர் போல சொல்லுச்சு. முயல் அன்பா, தக்க சமயத்தில் எனக்கு உதவி செஞ்ச, இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இன்னிலிருந்து நம்ம 2 பேருமே திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிச்சா யானைக்குட்டி. அன்னிலிருந்து முயலோ யானைக்குட்டியும் சேர்ந்தே காட்டை சுற்றுவாங்க, சேர்ந்தே சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் புங்க மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்கும்போது வானத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு என்னென்னு அண்ணாந்து பார்த்துச்சு நம்ம முயல். அந்த காட்சியை பார்த்ததுமே அப்படியே கண்ணு பயங்கரமாக அகலமாக விளைஞ்சிச்சு. நண்பா நண்பா, மேலே பாரு அப்படின்னு சத்தமாக கத்துது. மேலே என்ன அப்படியே கேட்டுட்டு யானை அண்ணாந்து பார்க்குதா. அங்கே ஒரு பெரிய மனிதர் பாராசூட்டில் பறந்து வந்துட்டு இருக்காரு. அதுடா அற்புதம், மனிதர்களால் தான் பறக்க முடியும் போது நம்மளால பறக்க முடியுமா அப்படின்னு யானைக்குட்டி கேட்குது. நம்மளால பறக்க முடியுமா? அதெல்லாம் பறக்க முடியாது. நம்மெல்லாம் விலங்குகள், பறவைகள் தான் பறக்கும். முயல் சொன்னதை கேட்டு, முயற்சி செஞ்சால் முடியாதது எதுவுமே இல்லை நண்பா, பறக்க ஆசை வந்துருச்சு, அதனால் பறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாமே அப்படின்னு யானைக்குட்டி செல்லமாக சொல்லுதா. முயற்சி செய்யலாம், ஆனாலும் இது வீண் முயற்சி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுதா முயல். ஸ்டார்டிங்லேயே பாசிட்டிவாக சொல்லு நண்பா, நம்ம பாசிட்டிவாக யோசிக்கலாமேன்னு நம்ம யானைக்குட்டி சொல்லுது. சரி சரி, நீ சொல்கிறது சரிதான், முயற்சி செய்யலாம். நீ போய் உன்னை தாங்குற அளவுக்கு மரப்பட்டியும் தாரெல்லாம் கொண்டு வா, பறக்கிறதுக்கு நம்ம பாராசூட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஜாலியாக உட்காந்து அந்த பாராசூட்டெல்லாம் செய்கிறாங்க. யானைக்குட்டிக்கும் ஜாலியாகிடுச்சு. ஒரு 2-3 நாளில் தேவையான எல்லா பொருள்களையும் ரெடி பண்ணி ஒரு பெரிய பாராசூட்டை உருவாக்குறாங்க. உடனே முயல் சொல்லுது, நண்பா, இது உன் இடுப்புக்கு பெல்ட்டு, இது உன் தலைக்கு கவசம், இது உன் கண்களுக்கான கண்ணாடி அப்படின்னு ஒன்றா எடுத்து கொடுக்குது முயல். ஆஹா, அருமையாக இருக்கு நண்பா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு உடம்பு எழுப்போமா ஆட்டிச்சு யானை டபக்கு டபக்குன்னு. நண்பா, நீ கூடையோ குடை போல் இருக்குதுல்ல, இது நுள்ள போயிட்டு உன் கால் இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் இது அடியில் நெருப்பு முட்டை அது அப்படியே மேலே கிளம்புமா. இந்த வாய்வு தீர்ந்த பிறமா இந்த கயிறு மெல்ல 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 அசைஞ்சு உன்னை கீழே இறக்கும் அப்படின்னு சொன்னோடு, முயலன்பா, நீ செஞ்ச இந்த பாராசூட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு முயலை புகழ்ந்துக்கிட்டு அந்த உடம்பு அதுக்குள்ளே நகர்த்தி உள்ளே போயிடுச்சு. நான் பறக்க போகிறேன், நான் ஆசைப்பட்ட மாதிரியே நீ எனக்கு இந்த ஏற்பாடை செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாலியாக யானைக்குட்டி அதுக்குள்ளே ஏறுது. பாராசூட்டோட அடிப்பகுதியில் தீயை மூட்டினப்புறமா அந்த தீயினோட வெப்பத்தினால யானையை சுமந்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு உயர்ந்துச்சு அந்த பாராசூட்டு. ஆஹா, நான் பறக்கிறேன் மகிழ்ச்சியில் அப்படியே அந்த உடம்பு அசைச்சி யானைக்குட்டி ஜாலியாக பறக்குது. முயல், நண்பா பார்த்து அவசரப்படாத அப்படின்னு கீழே குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. மேலே சந்தோஷத்தில் இருக்கிற யானை, நண்பா கவலைப்பட வேண்டாம், நெருப்போட அனல் தீர்ந்துடுச்சு, இதோ மெல்ல மெல்லமாக இறங்குறேன்
அப்படின்னு சொல்லிட்டு கயிறில் ஒன்றுன்னா அப்படியே தளர்த்துது. அப்போது பேராஷூட் மெல்ல 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 கீழே வருது. அந்த காட்சியை குட்டி விமானம் தரை இறங்குறது போல் இருக்குது. யானையும் முயலும் ஜாலியாக இருக்குது. நாம ஜாலியாக இருப்போமா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி சரவணத்தை. பாய்.